வராகி அம்மாவுடைய அந்த உருவத்தை கொஞ்சம் மனசில் கொண்டு வாங்களேன். பார்த்தீங்களா, அந்த கண்ணில் என்ன ஒரு காருண்யம், அந்த கண்ணில் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கனிவு, வராகி அம்மா கண்ணில் எவ்வளோ ஒரு தாய்மை. உடனே வாங்க பல்லூர் வராகிக்கு. சுற்று பிராகாரத்தில் வராகி அம்மாவுடைய அந்த சிலாரூபம் இருக்கும். பிரத்யட்சமாக சுற்று பிராகாரத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த கண்ணில் வந்து பாருங்கள், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்னு இருக்கும். இதை நீங்கள் தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வந்தால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, கூட்ட நெரிசல் காரணமாக அந்த சுற்று பிராகாரத்தை நம்மளால் வந்து சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு நமக்கு இருக்காது. அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வந்துடுற மாதிரி இருக்கும். பஞ்சமி இல்லாத காலகட்டங்களில் தினசரி நாட்களில் நீங்கள் வந்து வராகி அம்மாவை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சுற்று பிராகாரத்தில் வராகி அம்மாவுடைய கருவறையோட சுற்று சுவரில் இருக்க அந்த வராகி அம்மாவோட கண்ணை பாருங்களேன். அப்பப்பா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு காருண்யம் பாருங்கள். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த அந்த காணொளி, அந்த அம்மா முன்னாடி பேசிய காணொளி பார்த்தீங்கன்னா சொல்லும், உங்களுக்கு தெரியும், ஒரு பக்தி கொடுத்துருப்பாங்க. அம்மா நீங்கள் பேசும்போது அந்த வராகி அம்மா முகமே அப்படி திரும்பி உங்களை பார்க்குதுமான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா பிரத்யட்சமாக வருவாங்க. அதுதான் வராகி அம்மாவுடைய சிறப்பு. கனிவானவங்க, காருண்யம். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப தொல்லையா, ரொம்ப துன்பமா, ரொம்ப கடனா, ரொம்ப வேதனையா, சொல்லவே முடியலையா, அடுத்தடுத்த துயரம் வருதா, அந்த துயரை துடைப்பவங்க யாருன்னா வராகி அம்மா தான். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்கா, அந்த கஷ்டத்தை நீக்கிறவங்க வராகி அம்மா தான். தடைகளுக்கு மேலே தடைகள் வந்துகிட்டே இருக்கா, அதை வழிகாட்டியும் வராகி அம்மா தான். தோல்விக்கு மேலே தோல்வி வந்துட்டுருக்கா, வெற்றியை தரப்போகிறவங்களும் வராகி அம்மா தான். அந்த ஒரு மகத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மா வழிபாடு. என்னால் பல்லூர் வராகி அம்மா கிட்ட வர முடியல, தஞ்சாவூர் வராகி அம்மா கிட்ட வர முடியல, உத்திரமேரூர் வராகி அம்மா கிட்ட வர முடியல. இவங்கன்னா இந்த ஒரு 3 எல்லையுமே சூலம் மாதிரி. வராகி அம்மாவுடைய அந்த சொரூபத்தினுடைய உச்சக்கட்டம் தான் இந்த 3 எல்லைகளும். அதுக்கப்புறம் வந்த கோயில்கள் எல்லாம் வராகி பக்தர்கள் கட்டினது. ஆனால் எழுந்து அருளி செய்தது அப்படின்னா இந்த 3 இடம்தான். பல்லூர் வராகி, தஞ்சாவூர் வராகி, உத்திரமேரூர் வராகி. இந்த தெய்வங்களை நினைத்து, இந்த 3 எல்லையில் இருக்க தெய்வங்களை நினைத்து உங்கள் வீட்டிலேயே காமாட்சி விளக்கிலே ஒளியில் வாருமம்மா வராகியான்னு கூப்பிட்டு பாருங்களேன். என்னோடய சேனல் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடு பாருங்களேன். எவ்வளோ அழகாக விளக்கில் வராகி அம்மா வந்திருக்காங்கல்ல, என்ன ஒரு அதிசயம். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த காணொளியை பார்க்கின்ற காலகட்டத்திலேயே அடுத்து வருகின்ற தேய்பிறை பஞ்சமியிலிருந்து விளக்கிலேயே வராகி அம்மா வழிபடுங்க. என்ன ஒரு ஆச்சரியம். உங்களை அறியாமல் அடுத்து திருவுருவ படத்தை வாங்கி வைப்பீங்க. திருப்பி தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வழிபாடு பண்ணுங்க. திருவுருவ படத்தை வச்சு திருவுருவ படத்துக்குள்ளேயே அந்த அம்மா வந்து பனகம் குடிக்கிறாங்க, மஞ்சள் தண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது உங்களையே அறியாமல் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? வராகி அம்மா விக்கிரகத்தை வாங்குவீங்க, திருப்பி அபிஷேகம் ஆராதனை பண்ணுவீங்க. என்னோட அம்மா நானே போஷிக்கிறேன்னு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தொற்று குழந்தையை நம்ம எப்படி துடைத்து அதை குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்குறோமோ, அது மாதிரி வராகி அம்மா அவ்வளோ பெரிய உக்கிர ஸ்வரூபிணி. உக்கிரமா காளியாகவே உங்களுக்கு தோணாது. என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி நீங்களே அவங்கள கொஞ்சம் அவங்கள வழிபட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏன் எப்படி அது அதிசயம் அப்படின்னா வராகி பக்தர்களுக்கு தாங்க தெரியும். ஆமாம் தானே? இந்த காணொலி பார்க்கின்ற அத்தனை வராகி பக்தர்களும் அது உண்மை தானே உணர்றீங்க? ஆமாம் இல்லையா? ஏன்னா வராகி அம்மா கனிவானவங்க. அன்பிற்கு உண்டா அடைக்கும் தாழ், ஒரு கொஞ்சம் அன்பு காட்டினா போதுங்க. வராகி அம்மா ஆக்ரோஷமாக இருக்கவங்க அப்படியே அடங்கி, காவிரி காட்டாற்று வெள்ளமாக இருக்கிறது அப்படியே அழகாக அடங்கி, அப்படி ஸ்ரீரங்கத்தில் கொள்ளடி கரையில் வரும்பொழுது அம்மா சமயபுரத்தகட்டை நெருங்கும்போது எவ்வளோ அமைதி. அந்த மாதிரி சீறி பாய்கின்ற அந்த வராகி அம்மா, அந்த அம்மா தண்டநாதா,
சேனை தலைவி லலிதா பரமேஸ்வரிக்கு அப்படியே சீறி அப்படியே குதிரையில் பறந்து வருகின்ற அந்த வராகி அம்மா அப்படியே நம்ம கும்பிட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அன்பிற்கினிய தாயாக மாறி அப்புறம் அன்பான குழந்தையாக மாறி நம்மக்கிட்டேயே விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. வாலு வராகியம்மானா பக்தைகள் எனக்கு கமெண்ட் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுட்டியாக கூட நம்மளோட கலந்துருவாங்க. எது? அவங்களுடைய அன்பு, நம்மளுடைய பக்தி கலந்த அன்பு. இது ரெண்டும் போதுங்க. இந்த பக்கம்னா அந்த பக்கம் நீ அப்படின்னு வராகியம்மா சொல்லலாம். இந்த பக்கம் என்னோட அன்புமா, அந்த பக்கம் உன்னோட அன்புமா, அவ்வளோதான், சேர்ந்துட்டோம், என்ன ஆகுமா? வெற்றி தாம்மா. இது யார்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா வராகியம்மா. கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து அத்தனை கஷ்டத்தை மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே தேய்பிறை பஞ்சமி வராகியம்மா வழிபாட ஆரம்பிங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடும். தேய்பிறை பஞ்சமி வழிபாடு அப்படின்னா இதுதான் அவங்களோட ரகசியம், அந்த பாசம், அன்பு. இது எப்படிமா செய்கிறது? அதை தான் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க காமாட்சி அம்மனை அழகாக தூய்மைப்படுத்தி மஞ்சள் பூசி குங்குமம் பூசி பூச்சூடி அந்த தட்டில் பூவால் அலங்காரம் செய்து அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்க ஜோதியை ஏற்றும் போதே ஒளி வளர் திருவிளக்கே போற்றி, எப்போதுமே விளக்கேற்றும் போது ஒளி வளர் திருவிளக்கே போற்றி அப்படின்னு தான் ஏற்றணும். திருவிளக்கே போற்றின்னு ஏற்றணும். குலதெய்வத்தை உள்ள அழைக்கணும், இஷ்ட தெய்வத்தை உள்ள அழைக்கணும், வழிபடு தெய்வத்தை அழைக்கணும். அப்புறம் வராகியம்மா வாமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த விளக்கை ஏற்றி பாருங்களேன், அவ்வளோ அழகாக வருவாங்க. காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு பஞ்சமுக விளக்கு, குத்து விளக்கு இருக்கு இல்லையா, 5 முகம், அந்த பஞ்சமுக விளக்கை வைத்து அதையும் பூவால் அலங்காரம் செய்த பஞ்சமுக நாயகியாக இருக்கின்ற அந்த வராகி அம்மாவை ஏற்றி வழிபடுங்க. அந்த தீபத்தை ஏற்றுகின்ற நேரத்தில் ஒரு ஒளி வருது பார்த்தீங்களா, அந்த ஒளி சாதாரண ஒளி இல்லைங்க, உலகத்தினுடைய பிரபஞ்ச சக்தியினுடைய உன்னத ஒளி. அந்த ஒளியானது ஏற்ற உடனே பஞ்சமுக தீபத்தினுடைய ஒளி ஏற்றின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மன இருள் அகலும், உங்கள் இல்லத்தினுடைய இருள் அகலும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தினுடைய இருள் அகலும். இல்லக விளக்கே தான் இந்த ஒளி விளக்கு. இல்லகத்துக்கு இல்லத்தினுடைய ஒரு விளக்கு என்று சொன்னால் இந்த ஒளி விளக்கு தான். இந்த முதல்ல பஞ்சமி வழிபாடுன்னும் போது விளக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா என்னுடைய இல்லத்தில் விளக்கில் தான் வராகி அம்மா முகமே காமாட்சி அம்மன், அந்த லக்ஷ்மி விளக்கில் லக்ஷ்மி முகமே வராகி அம்மா மாதிரி இருக்குது. திருவேற்காடு அம்மன் கொண்ட முகம், அந்த திருவேற்காடு முகமே வராகி அம்மா மாறி இருக்கு. அதை நான் புகைப்படமாக எடுத்த உடனே என் கண்ணு முன்னாடியே என்னுடைய ஃபோனில் அந்த வராகி அம்மா எந்த எல்லையில் இருக்காங்கன்னு தெரியாது, வெள்ளிக்காப்போட காட்சி கொடுக்குறாங்க, மஞ்சள் குழம்போடு இருக்காங்க. என்ன இந்த அம்மா இப்படின்னா சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பதிவாக பாருங்கள், வராகி இப்படி காட்சி கொடுக்குறாங்க. அது என்ன கிராஃபிக்ஸா? கிடையாது. தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த பதிவெல்லாம் பாருங்கள். எல்லா உலகத்தில் இருக்க பல பேருடைய வீட்டில் வராகி அம்மா ஜோதியில் காட்சி கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்காங்க அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்துருக்காங்க. ஒளியில் தான் நான் வராகி அம்மாவை கண்டேன். ஒளியில் தான் அந்த தாய் என்னுடன் இருப்பதை உணர்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுக்கும் போது அந்த ஆரஞ்சு நீலம் கலந்த அந்த ஒளி வெள்ளத்தில் அம்மா கூப்பிடும் போது உடனே நான் எடுக்கின்ற புகைப்படத்தை எடுக்கின்ற காலத்தில் அந்த அம்மா காட்சி அளிக்கும் போது, அம்மா நீ என்னோட இருக்க, நீ என்னோட இருக்க அப்படின்னு ஒரு கண் கலங்கி அந்த சந்தோஷத்துடைய பூரிப்பை நான் தினமும் நான் பார்த்துட்ருக்கேங்க. வராகி பக்தர்கள் தினமும் பார்த்துட்ருக்கேன். என்னோடய சேனலில் நேத்தி கூட போட்டிருக்கேன், 2 நாள் முன்னாடி கூட போட்டிருக்கேன், நாளைக்கும் வரும். தொடர்ந்து வேணும்னா தினமுமே பாடுறேன். அம்மா வராகி அம்மா விளக்கில் வருகின்ற காட்சி பார்க்குறேன். ஒளிப்பதிவு அம்மா அருள் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ஒளிப்பதிவில் நேரலையில் கூட அந்த அம்மா காட்சி கொடுக்கலாம். அதற்கான அற்புதத்தை நம்ம பக்தர்கள் நம்ம காணுகின்ற ஒரு காலமும் அம்மா வருவாங்க. என்னையே உனக்கு தந்தேன் தாயே, நீயாக என்னை மாற்றிடுவாய் தாயே இப்படின்னா நம்மனா வேண்டினதே கிடையாது. ஆனால் அந்த நிலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், பூரிப்பு இல்லை. எதற்காக? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமி.
வராகி பக்தர்களுக்கு தேய்பிறை பஞ்சம் வழிபாட்டினுடைய ரகசியத்துடைய அடுத்த மந்திரமே எது தெரியுமா? நம்ம யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம கெடுதல் செய்திருந்தாலும் இனி வர காலகட்டத்தில் செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யலைன்னா கூட பரவாயில்ல, யாருக்கும் தீமையை செய்யாதீங்க. இதுதான் வராகியோட மந்திரமே. தீமை அடுத்தவங்களுக்கு செய்யாதவங்க மட்டும்தான் தேய்பிறை பஞ்சமி வராகி வழிபாடு வழி செய்தா அப்படின்னா அதற்கான துயர் நீங்கும், வறுமை அகலும். நான் பிறருக்கு தீங்கி இழைத்தோம்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கும்பிட்டாலும் அந்த வராகி அம்மா வரமாட்டாங்க, உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், உண்மைதான் கடவுள், உயிரிய அன்பு தான் அந்த கடவுளை நமக்கு பிரத்யட்சமாக கொண்டு வர செய்யும். யாரெல்லாம் நல்லதே நினைக்கின்றோமோ, நல்லதே பேசுகின்றோமோ, பிறரையும் நல்லவர்களாக நினைக்கின்றோமோ, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம யாருக்குமே தீமை செய்யக்கூடாது, தீமை செய்ய மாட்டேன்ற உறுதியும் வைராகி இருக்கணும். அவங்கெல்லாம் இந்த வராகியம்மா வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வளம் பெருகும், வளர்ச்சி வரும். தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டில் ஒளி தீப வழிபாடு முதல் கருத்து. அடுத்தது கருத்து என்ன அப்படின்னா, யாருக்கும் நாம் தீமை செய்திருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னா, வராகி அம்மாவுடைய காயத்ரி, வராகி அம்மாவோட மூல மந்திரங்கள். வராகி அம்மா அந்த மந்திரம் சௌபாகியத்தை தருகின்ற இந்த குண்டலிபுர வாசினி மந்திரம், வராகி அம்மா 1008 போற்றி, வராகி அம்மா கவசம், இதெல்லாம் தான் வராகி அம்மாவுடைய அந்த உச்சாடனம். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மந்திரத்தை சொல்ல 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 உடல் பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, உடலும் உயிரும் அதே தான். நமக்குள்ள அந்த மந்திரங்களை கண்ணால் பார்த்து அதை படித்து அந்த மந்திரங்களை உணர்ந்து அந்த வாயால் உச்சரிக்கும் போது வருகின்ற அந்த ஆற்றல், அந்த ஒளி ஆற்றல், அந்த விளக்கில் பாட்டுறோம் ஒளி ஆற்றல், நம்மளுடைய உச்சரிக்கின்ற ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஆற்றல். இந்த ஒளியும் சேர்ந்து வருகின்ற அந்த ஆற்றல் தான் நம்மை சுற்றி இருக்கின்ற தீமைகளை அழிக்கும். இதுதான் மூன்றாவது கருத்து. மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கணும். அவங்க முன்னாடி உட்கார்ந்து பூக்களால் அர்ச்சிக்கணும். அதற்கு வசதி இல்லை என்று சொன்னாலும் அம்மா முன்னாடி இந்த வராகி அம்மாவுடைய மந்திரங்களை நீங்கள் படிக்கணும். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக, வராகி ஆத்ம தூய்மைப்படுத்துவதன் மூலமாக மகாவராகி சேனலில் 3 வருடங்கள் முன்னாடி நிறைய மந்திரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையே நீங்கள் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன். நீங்கள் உங்களால் உச்சரிக்க முடியலன்னா கூட ஓம் தாயே வராகி தாயே போற்றின்னு சொல்லிட்டு மந்திரங்கள், வராகி பக்தர்கள் யாராவது மந்திரங்கள் உச்சரித்து இருக்காங்களா அதையும் போட்டு கேட்டுகிட்டே வாங்க. இன்னும் உங்களுக்கு ஆற்றல் பெருகும். உங்களே அறியாமல் அந்த மந்திரங்கள் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். தானாக நீங்கள் அத்தனை மந்திரங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க. மணி மந்திரம் ஔடதம். இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல 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 உங்கள் உடம்புல ஒரு ஆற்றல் பெருகும், ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த உடம்புல அந்த எனர்ஜி ஆற்றல் பெருக பெருக உங்களுக்குள்ள ஒரு வலிமை வரும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம தாண்டி வந்துடும். இது எப்படி புத்திசாலித்தனமாக அதை தடைக்கற்களை படிக்கற்களை ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு சக்தி இந்த வராகியமாக கொடுத்துருவாங்க. இதுதான் அடுத்த மூன்றாவது கருத்து. அடுத்ததாக யார் வந்தாலும் போஷிக்கணும். வீட்டுக்குள்ளே யாராவது முதல்ல உள்ளே வராங்கன்னா தண்ணி தான் முதல்ல கொடுக்கணும். அது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். தண்ணீருக்கு யாருக்குமே பஞ்சம் இருக்குது. அந்த தண்ணீரை தான் ஒரு குடுவையில் அவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்க. அதே மாதிரி தான் தேய்பிறை பஞ்சமி வராகியம்மா வழிபடுறாங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல ஒரு குடுவையில் தண்ணி அம்மா முன்னாடி வச்சுடணும். இதுதான் அடுத்த கருத்து. அதுக்கப்புறம் பூஜைகள் செய்து மந்திரங்கள் உச்சரித்து அம்மாவை வழிபடுறீங்களா, நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி, அவங்களுக்கான நெய்வேத்தியம் கொடுக்க எதை வேணால் கொடுக்கலாம். வேர்க்கடலை கொடுக்கலாம், பச்சை வேர்க்கடலை கொடுக்கலாம், பச்சை ஆர்வள்ளிக்கிழங்கு, பச்சை சக்கரவள்ளிக்கிழங்கு, காய்கறிகள் எதை வேணால் கொடுக்கலாம், பழங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். நீங்கள் சமைத்தும் அவங்க முன்னாடி வைக்கலாம், சமைக்காமலும் பச்சையாகவும் வைக்கலாம். தொடர்ந்து வராகியம்மாவா வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வழிபட்டிருக்கீங்களா? வராகியம்மா உங்களுக்கு வளம் கொடுத்தாங்களா? அது உண்மையா? நான் பேசுகிற வார்த்தைகளும் என்னுடைய சொற்களும் உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா?
ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டி, ஸ்ரீவராகி ஆத்ம தூய்மை பீடத்தின் மூலமாக இந்த மகாவராகி டிவி சேனலை பார்த்து நீங்கள் பலரும் உங்களோட வாழ்க்கையை வசந்தத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா ஓம் சக்தி ஜெய்வராகி ஆமாம் உண்மை என்பதை பதிவிடுங்க. நம்மை நோக்கி வருகின்றவர்கள், நம்மை தொடர்ந்து வருகின்றவர்கள் வராகி அம்மாவுக்கு நம்ம கொண்டு செல்வோம். உங்களுடைய ஜெய்வராகி உண்மை என்ற ஒரு பதிவு தான் இன்னும் பலர் பக்தைகளை வராகி அம்மாவை நம்ம கொண்டு சேர்க்கும். இன்னும் போஷிக்க வராகி அம்மா பிரபஞ்ச நாயகியாக ஆறுவாங்க. தேவதா தேவதா, தெய்வமே தெய்வமே, மிகப்பெரிய தெய்வமே அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை பொருந்திய வராகி அம்மா விஸ்வரூபம் எடுப்பாங்க. பலருடைய கஷ்டங்களை தீர்ப்பதும் செய்வினை மந்திரம் மாந்திரிகம் பில்லி சூனிய எல்லாத்தையும் அச்சு துவம்சம் பண்ணுற நாயகியாக இந்த கலியுகத்தில் பிரசித்த தெய்வதையாக மாறுவாங்க. மகாவராகி சேனலை ஒரு வார்த்தை ஓம் சக்தி ஜெய்வராகி உண்மை என்பதை பதிவிடுங்க. பலரும் வரட்டும், கூட்டு பிரார்த்தனை நிகழட்டும். ஸ்ரீவராகி ஆத்ம தூய்மை பீடத்தின் மூலமாக மகாவராகி சேனல் மேன்மேலும் கூட்டு பிரார்த்தனை நிகழட்டும். அம்மா பிரபஞ்ச நாயகிக கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக நம்மளுடைய கஷ்டங்களை போடும் நீக்கட்டு. வாருங்கள், தேய்பிரை பஞ்சமியில் வராகி அம்மாவை வழிபட்டு வளர்பிறை பஞ்சமியில் வளங்களை பெறுவோம். வலிமை வராகியாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மகாவராகி டிவி சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. நல்ல விஷயம் தானே, தெய்வத்தினுடைய உன்னதத்தை தானே சொல்கிறோம். ஷேர் பண்ணிடுங்க. பலருக்கும் வராகி அம்மா மகத்துவம் தெரியும். மீண்டும் இணைவோம், வராகி அம்மாவோட பலம் வருவோம். ஓம் சக்தி, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.